யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் கர்த்தர் நித்தமும் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமுள்ள தேவன். மகாதயவும் சத்தியமுள்ள ஒரு தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இந்த 33ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியை நான் பேச விரும்புகிறேன். அதனுடைய அடையாளமாக தான் யாத்ரா 34 வசனத்தை வாசித்தேன். எரேமியா 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, இறங்குவேன் என்ற ஒரு பகுதியை பேசுகிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாக்கோபின் சந்ததியும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கத்து. இறங்குவேன், சிறையிருப்பை திருப்பி நான் இறங்குவேன். அப்போ எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் 7 வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு சொன்னேன். அதில் 1 உத்தரவு கொடுத்து பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஒரு பாயிண்ட்டு பேசி முடிச்சிருக்கோம். 2வது குறிப்பு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்பது 2வது வாக்குத்தத்தம். 3வது வாக்குத்தத்தம் கட்டுவேன் என்று சொல்லி 7ஆம் வசனத்தில் கட்டுவேன் என்று சொல்லி இடிந்து போனது, நாசமானது, பாழாக்கப்பட்டது, சத்துரு ஏறி மிதித்து சாம்பலாக்கினதை திரும்பமாக எடுத்து கட்டுவேன். முன்னிருந்தது போல பாடல் சத்தம் உண்டாக இருக்கும்படிக்கு நகரத்தை கட்டுவது போல ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியுமாக பாழாக்கி போட்டதை கட்டுகிற தேவன் என்று சொன்னார். ஆமென். பிசாசு பாழாக்கிறவன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வானத்தை பூமியை உண்டாக்கினார். 1ஆம் வசனத்தில் வானத்தை பூமியும் ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. ஆனால் மேலே வானத்தில் கலங்கம் பண்ணினான். பரலோகத்தில் கலங்கம் பண்ணினவன் யார்? லூசிஃபர். கலங்கம் பண்ணி பூமியில் தள்ளப்பட்டான். அகாதமான பாதகத்தில் தள்ளப்பட்டான். தள்ளப்பட்ட போது தேவன் உண்டாக்கின அந்த வானம் பூமியும் வெறுமையும் அது ஒழுங்கின்மையுமாக 2ஆம் வசனத்தில் மாறிடுச்சு. சாத்தான் நாசக்கேடாக்கிடுவான், சாத்தான் இருட்டாக்கிடுவான். 2ஆம் வசனம் வாசிங்க. பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருந்தது. 1ஆம் வசனத்தில் தேவன் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார். அது எப்படி ஆண்டவர் தானே உண்டாக்குனாரு? ஆண்டவர் உண்டாக்குனது ஏன் அப்படி ஆச்சு? ஆண்டவர் உண்டாக்குன வான பூமி ஏன் கெட்டு போச்சுன்னா, ஆண்டவர் உண்டாக்குன பூமியில் எது விழுந்துச்சு? தூதன் கெட்டு போனான். பரலோகத்தில் அவனை வச்சுக்க முடியாது. கெட்டு போன ஒரு ஆளை, கெட்டு போன ஒரு தூதனை பரலோகத்தில் வச்சா பரலோகம் நாறி போயிடும். ஆமீன். பரலோகம் பரிசுத்தமான ஒரு இடம். ஆமீன். ஆகினால் கத்திரிங்க தள்ளிட்டாரு, மேலேருந்து கீழே தள்ளிட்டார். கீழே தள்ளும் போது ஒரு தூதனுடைய வல்லமை எப்படின்னா, 1,85,000 பேர் ஒரு தூதன் வெட்டி போட்டான். எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில் 1,85,000 தூதரை வெட்டி போட்ட அளவுக்கு பவர் இருக்கு அவனுக்கு, அதிகாரம் இருக்குது. ஒரு மிசைலுக்கு ஈரான்லேருந்து இஸ்ரேலுக்கு அனுப்புகிற மிசைலுக்கு ஒரு பவர் இருக்குமானா,
இஸ்ரேலிருந்து அமெரிக்காலாம் அனுப்புகிற ஒரு ஏவுகணைக்கு அவ்வளோ பவர் இருக்குமானா, ஒரு தேசத்தை அடிக்கிறதுக்கு பவர் இருக்குமானா, முழு உலகத்தை நாசமாக்குற அளவுக்கு பயங்கர வல்லமை ஒரு தூதன் கையில் இருக்குது. ஒரு சூரியன் மேலேருந்து கீழே விழுந்துச்சுன்னா நீ யாருமே எந்த கண்டத்திலையும் யாரும் இருக்க முடியாது, மறிச்சிடும். ஏன்னா பெரிய பூமியை விட பல மடங்கு பல மடங்கு பல மடங்கு பெரிய ஒரு தீப்பிழம்பு தான் சூரியன். அந்த பெரிய தீப்பிழம்பு அப்படியே வந்து பொத்துன்னு விழுந்துச்சுன்னா சூரியனும் பூமியும் கடலும் இருக்காது, மொத்தம் காண போயிடும். அதை விட வல்லமையுள்ளவர் தான் அதை உண்டாக்கின தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். பாட்டு அப்படிதான் பாரு, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. அவர் எங்க வாசம் பண்றாரு? ஒருவரும் கிட்ட போக முடியாது. நம்ம யாருக்கு ஆராதனை செலுத்துறோம்? தேவனுக்கு ஆராதனை செலுத்துறோம். ஆனால் அவர்கிட்ட போக முடியாது. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். சூரியனை விட பல மடங்கு அதிகமான, ஒருவரும் அளக்க முடியாத மகிமையும் வல்லமையும் ஞானமும் கிருபையும் சக்தியும் உடைய வல்லமையுள்ள தேவன். அதனால் தேவன் தம்முடைய மனசுக்குள்ளே வச்சிருந்த வார்த்தையை ஒரே பேரான குமாரனை 0 வாட்ஸ் பல்பாக மாற்றி, என்ன பல்பு? 0 வாட்ஸ். அங்கே இருக்கிற பல்பு 50 வாட்ஸ், இது 30 வாட்ஸ். 30 விட 50 ஜாஸ்தி பவர். இது 24 வாட்ஸ். ஒரு ஃபேனுக்கு 80 வாட்ஸ். அதை வச்சு தான் இபியில் பில் போடுறான். அதுக்கு ஒரு பவர் வரும்போது தான் அது எரியுது. ஆண்டவருக்கு பவர் கொடுக்க வேண்டியதில்லை, அவரே பவர். அவருடைய பவர் வந்து சூரியன் வெளிச்சம் வாங்கி கடன் வாங்கி, நாம் எப்படி கடன் வாங்குகிறோம் அவசரத்துக்கு 10 ரூபா 20 ரூபா, அது போல் சூரியன் ஆண்டவர்கிட்ட 1% கடன் வாங்கினது வெளிச்சம்னா இப்போ நீங்கள் வெளியே பார்க்குறது, ஐயோ இது அக்கி நட்சத்திரம் கொளுத்துதுன்றோம். அது 1%. தேவனுடைய முகத்தில் இருக்க ஒளியில் 1% வாங்குது. அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குருட. அப்போ ஒரு சேரக்கூடாது ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். ஒரு பொம்மையை போட்டெல்லாம் இதான் கடவுள்னு சொல்கிற மாதிரி தேவன் அல்ல. ஒரு கல்லை மண்ணை வச்சு தான் கடவுள் சொல்ல முடியாது. அவர் உண்டாக்கினவர், சகலத்தை சிருஷ்டித்தவர், வானத்தை பூமியை உண்டாக்கினவர். சகல அதிகாரம் அவர் கையில் இருக்குது. சமுத்திரத்தை 2 திறக்கிற அதிகாரம் இருக்குது. ஜப்பான்காரனாக கூட ஒரு நிமிஷத்தில் திறக்க முடியாது. அமெரிக்காக்காரனால் சமுத்திரத்தை திறக்க முடியாது. தேவன் ஒரு நாசி சுவாசத்தை அனுப்பி சமுத்திரத்தை திறக்கிறவர். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர். அவாந்திர வெளியில் நீருற்றாய் மாற்றுகிறவர். தேவன் வல்லமையில் பெண்மான்கள் ஈனை செய்கிற அவருடைய சத்தத்தை கேட்டாலே அந்த காட்டுக்குள்ளே ஓடுற மானெல்லாம் குட்டி போட்டுருமா. சத்தம் போட்ட ஆண்டவர் சத்தத்தை கேட்டாலே மானெல்லாம் குட்டி போட்டுருமா. சில வாதியார் வந்தாலே பசங்க ஒன்றுக்கு போயிடுவாங்க. கொம்பை எடுத்து சுற்றிட்டு வரும்போதே பசங்க ஒன்றுக்கு போயிடுவாங்கடா, இந்த ஆள் வராண்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூலில். நீங்கள் அப்படிப்பட்ட ஸ்கூலில் படிக்கலை, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்க. நல்லா காஸ்ட்லி ஸ்கூலில் லைவில் அதை படிச்சிங்கன்னு தெரியும். நம்ம கம்பு எடுத்துட்டு சுற்றிட்டு வரும்போது அவன் உச்சா போயிடுவான். நம்ம ஸ்கூலில் படிச்சிருந்தா நமக்கு ஒழுங்கு நிறைய வந்திருக்கும். நான் அப்படிப்பட்ட ஸ்கூலில் படித்தேன். அடின்னு அடி செவந்துன்னு கை காலெலாம். அப்போ தேவன் அதை விட ஒழுங்குள்ளவர். அவர் பிடி மாஸ்டர் மாதிரி இறங்கினான்னா மொத்த பேர் காலிடும். ஆமென். அவர் பரிசுத்த ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அதனால் நம்ம மேல் உள்ள அன்பினால் என்ன பண்ணார்னா, நான் மனசுக்குள்ளே வச்சிருந்த வார்த்தையானவரை 0 வாட்ஸாக மாற்றி, 0 வாட்ஸ் பல்பாக தான் தேவன் 0 பல்பாக மாறி உங்களை போல் மாம்சம் ரத்தம் உடையவராக மாறி எவ்வளோ மினிமம் குறைச்சி வாட்ஸை குறைச்சி 0 வாட்ஸில் வர முடியுமோ அப்போ தான் கண்ணால் பார்க்க முடியும். கண்ணு குருடாங்களே
தேவனே மனிதனாக வந்து மாம்ச இரத்தத்தை உடையவராகி ஆட்டுக்குட்டியாக மாறி மனுஷனுக்காக ஒரே பலியை செலுத்திட்டு, இதுக்கு மேலே நீ ஆடையும் வெட்ட வேண்டியது இல்லைடா, நான் என் பிள்ளைய கொடுத்துட்டேன் பலியாக. ஆமீன். நல்லா யோசிச்சு பாருங்க. என் பிள்ளையவே என்ன செஞ்சேன், ஒரே பையனை பலியாக கொடுத்துட்டு, பலியாக கொடுத்தவர் பலியாக கொடுத்துட்டு மரித்த பிறகு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 3ஆம் நாளில் பலியாக கொடுத்த தேவனே அந்த குமாரனை திருப்பி உயிரோடு எழுப்புகிறார். எந்த அரசியல்வாதியும் நம்மளை எழுப்ப முடியாது, இந்த போலீஸ்காரனால் எழுப்ப முடியாது, எந்த சட்ட திட்டங்கள் எழுப்ப முடியாது. ஆமென். தேவனுடைய அன்பு, வெளியேற பெற்ற அன்பு. இயேசுவை போல யாரும் பிறந்ததில்லை. இயேசுவை போல 0 வாட்ஸ் பல்பா பூமியில் நடந்த யாருமே 0 வாட்ஸ் பல்பா போய் லாஸ்டர் எழுப்ப முடியாது. 0 வாட்ஸ் பல்பு 900 அந்த விதவின் மகனை எழுப்புகிறாரு. வாலிபனை எழுந்துட்டு பாடையை தொடுறாரு. எவீருடைய பொண்ணை எழுப்புறாரு, தெளித்தாக்குமின்னு எழுப்புறாரு. 0 வாட்ஸ் பவருக்கு செத்தவனை நிற்க வைக்கிற பவர் இருக்குது. 0 வாட்ஸ் பல்புக்கு லாஸ்டரை எழுப்புகிற பவர் இருக்குது. 0 வாட்ஸ் பவர்லேயே காற்று கடலை ஆஃப் பண்ணுறாரு. 100 வாட்ஸ் பவரில் ஃபுல்லாக 1000 வாட்ஸில் ஃபுல்லாக இறங்கினா பவர் என்னமா இருக்குன்றது கொஞ்சம் கற்பனைக்குள்ளே போங்க. அதனால் மனுஷனுக்கு பயப்படுறோமோ, அரசியல்வாதிக்கு பயப்படுறோமோ, எவனுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, அவர் நியாயத்திற்கு வரும்போது எப்படி வருவார்னா, இயேசு 1000 வாட்ஸில் வருவார். 0 வாட்ஸில் வரும்போதே லாஸ்ட் நிற்க வச்சுட்டார். 1000 வாட்ஸில் நின்று தான் நாம் நியாயஸ்தானத்துக்கு நிற்க போகிறோம். ஆகினால் இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் வியாதியும் பலவீனத்தை ஜெயிச்சது, மரித்தோர்களை எழும்பி அவருக்கு பிதா என்ன பண்ணிட்டார்னா, இப்படி நான் சொன்னதை கீழ்ப்படிஞ்சு ஜீவனை கொடுத்த குமாரனுக்கு என்ன செய்வேன், உனக்கு ஜீவனை கொடுத்தேன், ரட்சிக்கிறதுக்கு வல்லமையும் கொடுப்பேன். அந்த நாமத்தை சொன்னாலே பேய் ஓடும், அந்த நாமத்தை சொன்னாலே வியாதி சோமாகும், அந்த நாமத்தை சொன்னாலே சூனிய மந்திர கட்டுகள் உடையும். அது மாத்திரமல்ல, அந்த நாமத்தினுடைய இயேசுவுக்கு உலகத்தினுடைய முழு நியாய தீர்ப்பையும் அவர் கையில் பிதா கொடுத்துட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஏன் இயேசுவை ஆராதிக்கிறோன்னு சொன்னால், அவர் கையில் தான் இரக்கம் கிடைக்குது, அவர் கையில் தான் தயவு கிடைக்குது, அவர் கையில் தான் கிருபை கிடைக்குது, அவர் கையில் தான் நமக்கு மன்னிப்பு கிடைக்குது. அவர் மன்னிக்காவிட்டால் அவர் கையாலேயே நியாய தீர்ப்பு கிடைக்கப்போகுது. ஸோ இவர் விட்டால் வேறு எந்த அரசியல்வாதியோ தலைவனோ உனக்கு இரக்கமும் கொடுக்க மாட்டான், கிருபையும் கொடுக்க மாட்டான், தயவும் கொடுக்க மாட்டான், தயவையும் கொடுக்க மாட்டான், மன்னிப்பையும் கொடுக்க மாட்டான், பல்லும் கொடுக்க மாட்டான். இதில் வந்த பிறகு எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்க போகிறாங்களோ தெரியல. நாளைக்கு ஒரு மனுஷனுக்காக சாகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இயேசுக்காக ஜீவனை வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கிடைப்பாரான்ட்டு இயேசு பார்க்குறார். அந்த எலெக்ஷனில் இந்த ஆள் தோத்துட்டானா நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறோம். இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணுங்க, நியூஸ் வரும். எத்தனை பேர் செத்தாங்க நியூஸ் வரும். மண்ணான மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்கிறான், சாக போகிற மனுஷனுக்காக ஜீவனை கொடுக்க ரெடியா இருக்கிறான், சாக போகிற மனுஷனுக்காக தற்கொலை பண்ணிக்க ரெடியா இருக்கிறான். ஆனால் ஜீவனை தந்த இயேசுவுக்கு செத்த நேரம் ஆராதனை பண்ணுவதற்கு கஷ்டமா இருக்குது இல்லையா? இல்லையா? ரொம்ப துக்கமான காரியம். 1000 மேல இருக்குதுங்க, அதெல்லாம் விட்டுட்டு கோயிலில் என்னங்க உட்காந்துருக்கணும் அப்படி பிசாசு சொல்லுவான். நான் சொல்கிறேன், தற்கொலை பண்ணி நாளைக்கு சாக போகிறாங்க, அதுக்கப்புறம் பேசுங்க, ஆன்சர் கொடுக்குறேன் உங்களுக்கு.
எதுக்கோ சாப்பிட்றான். ஃபெயில் ஆகிட்டாங்க 10th, விஷங்குச்சி சாப்பிட்றான். 12th ஃபெயில் ஆகிட்டாங்க, விஷங்குச்சி செத்துடுறான். மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, இந்த மாப்பிள்ளை வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், விஷங்குச்சி செத்துடுறா. நடக்குதா? நடக்கலையா? பொய் சொல்ல தெரியாது எனக்கு. ஆனால் இவரோ இரக்கமும் கிருபையும் மனதுருக்கமும் தயவும் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே தள்ளப்பட்டவன் யாருன்னா, ஒரு தூத்து தள்ளப்பட்ட அவனுக்கு என்ன பேர் வந்துச்சுன்னா, மேலே கீழே தள்ளப்பட்ட உடனே சாத்தான்னு பேர் வந்துச்சு. அதனால் பூமி என்ன ஆயிடுச்சு? வெறுமை, எம்டி. அப்புறம் ஒழுங்கின்மை, டிஸ்ஆர்டர், டிசிப்ளின் இல்லை. சாத்தான் வந்து இன்டிசிப்ளின். டிசிப்ளின் சாத்தானுக்கு கிடையாது. சாத்தானுக்கு டிசிப்ளின் தெரியாது. சில பேச்சுலருங்க வீட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே விசிட்டிங் போய் ஜோம் பண்ணலான்னு ஒரு பையன் வீட்டுக்கு போனால் நாத்தம் அடிக்குது. தவளை செத்துச்சா தெரில, பெருச்சாளி செத்துச்சா தெரில, எலி செத்துச்சா தெரில, பல்லி செத்துச்சா தெரில, என்ன பண்ணாருது மூக்கு பிடிச்சிட்டு போகிறவங்கள. அது அப்படி தான் பாஸ்டர். அப்படி தான் இருக்கும். அந்த வீடு சுத்தம் இல்லை, நாற்றம் அடிக்குது. பழைய சோறு, பழைய சாம்பார், பழைய இட்லி எல்லாம் உள்ளே எங்கே போட்டு ஒழிச்சு, இந்த துணிக்கில், சட்டைக்கில், இந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் ஒழிச்சு வச்சாரு தெரியாது. ஆனால் ஒரு ஊழியக்காரன் உள்ளே போக முடியாது, சொந்தக்காரங்க உள்ளே போக முடியாது. நாத்தம் பிச்சிருச்சு. ஆனால் தீர்க்கதரிசனம் மாத்திரம் வாசனையாக வருது. எப்படி வருது தெரியல. ஒரு தூய்மை வருமானா, இருதயத்தில் சுத்தம் வந்தால் தன்னை சுற்றின எல்லாமே ஒழுங்காக வச்சுப்பாங்க. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு தான் ஒழுங்கு தெரியாதில்ல. அது கீழே விழுந்தோடனே பூமியை நாசமாக்கி வெறுமை ஆயிடுச்சு, ஒழுங்கின்மையாக ஆயிடுச்சு. அப்புறம் இருட்டு வந்துச்சு. வெறுமை, எம்டினஸ், அப்புறம் இன்டிசிப்ளின், அப்புறம் டார்க்னஸ், இருள். 3 பாயிண்ட். சாத்தான் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டான்னு சொன்னால் அவன் வெற்றிடமாகிடுவான். அப்புறம் ஒழுங்கின்மையாக ஆயிடுவான். அப்புறம் எப்படி மாறிடுவான்? இருட்டாக மாறிடுவான். இருட்டாக தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நல்லா தானே இருந்தாங்க அந்த பிரதரு, அந்த சிஸ்டர் நல்லா தானே இருந்தாங்க. மூஞ்சி இருட்டாயிடுச்சு. வெள்ளை தானே இருந்தாங்க, வெள்ளை தான் இருக்கிறாங்க, ஆனால் மூஞ்சி இருட்டாயிடுச்சுன்னா இருதயத்தின் அழகு முகத்தில் தெரியும். தெய்வ பிரசன்னம் இல்லாமல் போச்சு, ஜபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, அப்படி இந்த இடம் வெற்றிடம் ஆகிடும், காலி ஆகிடும். வெற்றிடம் ஜீரோ, வேக்யூம். வெற்றிடம் வர இடத்துல இருள் உள்ளே வரும். இருள் உள்ளே வந்துச்சுன்னா நாற்றம் அடிக்கும். நாற்றம் அடித்தா முகம் அதில் எல்லாம் வந்துடும். அகத்தின் அழகு தேவ பிரசன்ட் இருக்கும்போது மகிமை அடையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதம் ஜபத்தை எல்லாம் கூட்டிக்கிட்டீங்கன்னா, எல்லா ஜபத்தையும் கூட்டுங்க. வீட்டு ஜபத்தை கூட்டுங்க. முதல்ல வீட்டில் ஆரம்பிங்க. எழுப்புதல் வீட்டில் வரட்டும். அதிகாலை ஜபத்திலேருந்து வீட்டில் எழுப்புதல் ஆரம்பிங்க. வீட்டில் ஆரம்பிங்க, உங்கள் வீட்டை ஆரம்பிங்க. எசேக்கியா ராஜா பார்த்து கர்த்தர் சொன்ன வீட்டு காரியத்தை அதை ரெடி பண்ணு. வீட்டில் ஜெபம் நடக்கட்டும், வீட்டில் வேத வாசிப்பு வரட்டும், வீட்டுக்குள்ளே எல்லாம் நடக்கட்டும், வீட்டில் எல்லாம் சுத்தமாகட்டும், வீட்டில் பரிசுத்தம் உண்டாகட்டும், வீட்டில் சோத்திர சத்தம் உண்டாகட்டும். அதுக்கப்புறம் பைபிள் ஸ்டடிலாம் வச்சுக்கலாம். அதை முதல்ல ஒழுங்குபடுத்தினா இது சரியாகும். ஆமீன். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. நாம் ஒழுங்குபடுத்த வேண்டியது பேசிக்காக சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணுவோமாக. 10 மேட்ச் சச்சின் டெண்டுல்கர் 0 அடித்தானா அவன் என்ன செய்யணும்னா, ட்ரைனிங் கேம்பில் போயிட்டு பேசிக்காக என்ன மிஸ்டேக் ஆகுதோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அப்புறமா வந்தால் தான் செஞ்சுட்டு அடிக்க முடியும். அது வரைக்கும் 0 தான் போல்ட் ஆகிட்டே இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே எழுப்புதலை ஸ்டார்ட் பண்ணு.
வீட்டுக்குள்ளே ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணு, வீட்டுக்குள்ளே வேத வாசிப்பை ஸ்டார்ட் பண்ணு. இந்த மாதம் கர்த்தர் பழி வாங்குகிற மாதம், இந்த மாதம் உனக்கு ஜெயம் கொடுக்கிற மாதம், இந்த மாதம் இரக்கத்தை காட்டுகிற மாதம். ஆகினால் வீட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதை வீட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணு. ஆமென். வீட்டில் இருக்கிறதுனால ரோட்டுக்கு வரக்கூடாது, ரோட்டில் இருக்கிறதுனால வீட்டுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு வீடாக ரோடான்னு தெரியல. சில வீடுகள் ரோடாக மாறிடுது, சில ரோடுகள் வீடாக மாறிடுது. வீட்டுக்குள்ளே இருக்கிறத ரோட்டுக்கு கொண்டு போகாத, ரோட்டுக்குள்ளே இருக்கிறத வீட்டுக்கு என்ன செய்யாத, கொண்டு வராத. வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் கர்த்தர், வீட்டுக்குள்ளே இருக்கிறது குட்டி சபை, வீட்டுக்குள்ளே இருக்கிறது ஜெபம், வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேத வாசிப்பு, அது வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ. ரோட்டுக்கு கொண்டு வராத. ரோட்டில் இருக்க பிசாசுக்கு தெரியாது, வீட்டில் இருக்க தேவனுக்கு தெரியும். ரகசியமாக ஜெபம் பண்ணு. எலிசாவும் எலியாவும் ரகசியமாக ஜெபம் பண்ணாங்க. சத்துருக்கள் வரும்போது கர்த்தர் அக்கினிமய ரதங்களை கொண்டு வந்தார், குதிரையை கொண்டு வந்தார், ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். வீட்டை மாற்று. நீ சபையை மாற்ற வராத, வீட்டை மாற்று. சபைக்குள்ளே வந்து ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சபைக்குள்ளே வந்து அபிஷேகம் பெற்றாச்சு. இப்போ வீடு நெருப்பை மாற்று. வீட்டுக்குள்ளே கொஞ்சம் புகை போடு, சாம்பிராணி போடு, தூபம் காட்டு, புகை இளம்பட்டும். அங்கே இருக்கிற அந்த வாடை, அந்த பெருச்சாடி செத்த நாத்தம், அந்த பூனை செத்த நாத்தம், அந்த எல்லா நாத்தம் வெளியே போகட்டும். வீட்டுக்குள்ளே நாத்தமெல்லாம் போய் வாசனையாக கிறிஸ்து வாசனை வீசின பிறகு அப்போ சபைக்குள்ளே வந்தால் நம்மளுடைய ஜெபம் வாசனையாக இருக்கும். அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே ஒழுங்குபடுத்தணும். ஆமென். வெறுமை, ஒழுங்கின்மை, ஈரல், 3 வந்துச்சு. 3 வந்த உடனே கர்த்தர் என்ன செஞ்சார்னா, பாவியானவர் ஒரு ஒழுங்கில்லாத ஆள் சரி பண்ணுறதுக்கு, ஒரு ஜீரோவான ஆள் சரி பண்ணணும்னா, ஒரு டிசிப்ளின் இல்லாத ஆள் சரி பண்ணா ஃபஸ்ட்டு வர்றது யாருன்னா பரிசுத்தாவியானவர் தான் முதல்ல வருவார். பரிசுத்தாவி வந்து அப்படியே நம்ம தலை மேலே, மூளையில், ஹார்ட்டில் அப்படி எங்கெங்கெல்லாம் பிசாசு வெற்றிட்டு மாக்கி போட்டானோ, ஒழுங்கெல்லாம் மாக்கி போட்டானோ, பிரச்சனை உண்டு பண்ணி போட்டானோ, வெற்றிடம் ஆக்கிட்டானோ, ஜெபம் இல்லாத பண்ணிட்டானோ, இதெல்லாம் மேலே கொஞ்சம் நேரம் மெதுவாக, ஓ பாஸ்டர் இவ்வளோ நேரம் ஆராதனையா, யோ ஒழுங்கின்மையாக இருக்குது, அது முட்டையாக இருக்குது, அது முட்டை வாங்கிட்டே இருக்குது, க்ளீன் போல்டு ஆகிட்டே இருக்குது, சாத்தங்களை தோத்துட்டு இருக்குதுன்னா, அப்படி தேவ சம்பளத்தில் கொஞ்சம் நேரம் நான் போட்டேன்னா ஆவியான மெதுவாக ஹார்ட்டில், கையில், காலில், மூக்கில், தலையில், வாயில், காதில் அப்படி மூவ் பண்ணணும். அசைவாடினார். அசைவாடி கொண்டு வந்தா இருக்கா? சீக்கிரம் முடிச்சுன்னு நல்லா இருக்கும்ல பாஸ்டர். வீட்டுக்கு போய் கொஞ்சம் பொங்கல் சாப்பிடலாம்ல. பொங்கி 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 வழியுதுல்ல பாஸ்டர். என்ன பொங்கி வழியுது? தேவ அன்பினால் பொங்கி வழியணும். ஆமேன். உலகத்தில் நீ ஒட்டியிருந்தா வீடு தான் ஞாபகம் வரும், இயேசுவோட ஒட்டியிருந்தா சபை தான் ஞாபகம் வரும். குட்டி சாமுவேல் சபையில் உட்காந்துருந்தான், ஒரு யோசுவா சபையில் உட்காந்துருந்தான், ஒரு தாவீது சபையில் உட்காந்துருந்தான், ஒரு பவுல் சபையில் உட்கார்ந்தார், ஒரு பேதுரு சபையில் உட்கார்ந்தார். நானும் சபையில் உட்காந்துருக்கிறேன், நீங்களும் சபைக்கு வந்திருக்கீங்க. உங்கள் மூளைக்கு திருட்டு போன மாதிரி மூளை கரண்டு வெளியே போச்சுன்னா அது திருட்டு போன அர்த்தம். முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவேன், அதுவும் இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் ரொம்ப அன்பு கூறுவேன். அதனால அப்புறம் இன்னும் மச் மோர், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன்னு சொல்லிட்டு மூளை வீட்டுக்கு போச்சுன்னா அதுக்கு போய் திருட்டு பூனை. ஆமேன். ஒரு விசுவாசியுடைய மூளை சபையிலேருந்து வீட்டுக்கு போகுதுன்னா அந்த மூளைக்கு திருட்டு பூனைன்னு பேர். ஆமேன். ஒரு விசுவாசியோட மூளை இயேசு சாமி மேலே அட்டாச் ஆச்சுன்னா இன்னும் அதிகமாய். ஹல்லேலூயா. இப்போ 3வது வசனம் என்ன வருது பாருங்க. 3வது வசனம் ஆசைங்க. இப்போ முதல்ல என்ன வச்சு ஆவி வந்துச்சு. எதை ஒழுங்குபடுத்தணும்? சாத்தான் கெடுத்து போட்டதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தேவ ஆவியானவர் ஆசிரியர். நாம் கூட இந்த ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு. ஆனால் சாத்தம் கெடுத்து போட்டான். அப்படி இருட்டாயிடுச்சு, அப்படி வெறுமை ஆயிடுச்சு. ஒரு வேத வாசிப்பு இல்லை, சோத்திர சத்தம் இல்லை.
சண்டையும் அந்த சத்தமும் இந்த சத்தமும் உள்ள பெருச்சாலி செத்த வாசல் கூட கண்ணுக்கு தெரியல, காதுக்கு தெரியல, மூக்குக்கு தெரியல. அதுலேயே சோறையும் திங்குது, அதுலேயே பைபிளும் வாசிக்குது, அதுலேயே கோயிலுக்கு அந்த நாற்றத்தோடு சர்ச்சுக்கு வருது. அந்த நாற்றம் வீட்டில் முதல்ல போகட்டும். ஆவியானது வீட்டு மேலே அசைவாட விடு. வீட்டு காரியங்கள் ஒழுங்காகட்டும், ஜெபம் உண்டாகட்டும், வேத வசனம் உண்டாகட்டும், தேவ சத்தம் உண்டாகட்டும். அப்போது ஆவியான வந்த பிறகு யார் வர? வெளிச்சம். அப்போ என்ன வருது? வார்த்தை வருது. ஸோ ஆவி வந்தது. அடுத்து என்ன வந்துச்சு? 2ஆம் வசனத்தில் ஆவி வந்துச்சு. 3ஆம் வசனம் என்ன வந்துச்சு? வெளிச்சம் உண்டா கடவுள்னு சொன்னார். வெளிச்சம் வந்துச்சு. உண்மை உண்மை, அது இல்லை நான் சொல்ல, கோச்சிக்காதீங்க. ஆனால் கர்த்தர் சொன்ன வெளிச்சம் உண்டாக கடவுள். அது என்னது? வார்த்தை தானே. 2ஆம் வசனத்தில் ஆவி, 3ஆம் வசனத்தில் வார்த்தை. புரியுதுங்களா? அப்போ முதல் காரியம் என்ன செய்கிற ஆண்டவர்? இருளை வெளிச்சமாக்கணும்னா ஆவியும் வரணும், வார்த்தையும் வரணும். நல்லா கவனிங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா குழந்தைக்கு சொல்கிற மாதிரி தான், எல்கேஜி பிள்ளைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன். வார்த்தை வரணும், ஆவியும் வரணும், அப்புறம் என்ன செய்யணும்? வார்த்தை வரணும். அதனால தான் முதல் புதிய ஏற்பாட்டில் வரும்போது கர்த்தர் என்ன செய்யார்? வார்த்தையை அனுப்பினார். அப்புறம் பெந்தேகோஸ்து நாள் என்ன அனுப்பிச்சார்? ஆவி அனுப்பினார். விளங்குச்சா? வார்த்தையாக இயேசு வந்தார். பெந்தேகோஸ்து நாள் என்ன அனுப்பினார்? ஆவி அனுப்பினார். என்ன? ஆவியும் வார்த்தையும் சேர்ந்ததான் இயேசுவும் பரிசுத்தாவியும் சேர்ந்து உள்ளே வந்ததான். நாற்படி பேச்சுலர் வீட்டில் எலி செத்து கிடக்காது. இதெல்லாம் தெரியாமல் ரட்சிக்கப்பட்டதுனால ரொம்ப வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன். ரட்சிக்கப்படும் போது இயேசு உள்ளே வரார். அபிஷேகம் போது முதல்ல வார்த்தை உள்ளே வந்துச்சு. அபிஷேகம் போது என்ன வருது? ஆவியும் வார்த்தையும் உள்ளே வந்த உடனே வெறுமை மாறுது, ஒழுங்கின்மை மாறுது, அப்புறம் இருள் மாறுது. சிலருடைய சுவாபங்களை மாற்றுவார் ஆண்டவர். மாறணும். அதை மாறுவதற்கு தேவன் வார்த்தை அனுப்புவார். வார்த்தை யார் மூலமாவது கர்த்தர் அனுப்புவார். அது தேவன் அனுப்புகிறாருன்றது பிசாசு உங்களுக்கு ஒத்துக்கூட மாட்டான். பாஸ்டர் தானே சொன்னார், ஆவியானவர் சொன்னார், இயேசு சொன்னார், பாஸ்டர் தானே சொன்னார். இதனால்தான் நம்ம ஒழுங்கின்மையில் மாட்டிட்டு உட்காந்துருக்கோம். இல்லையா? இத்தனை வருஷமாக ஆதியாகமம் படிக்கிறீங்க. என்னைக்காவது ஆதியாகமம் எப்படி தெரியுமா? இத்தனை வருஷமாக ரட்சிக்கப்பட்டு ஆதியாகமம் 1:1, ஆதியாகமம் 1:2, ஆதியாகமம் 1:3. நான் 28 வருஷமாக படிக்கிறேன். படித்தடா, வந்துச்சாடா ஆவி, வந்துச்சாடா வார்த்தை, ஒழுங்கு வந்துச்சா, இருள் மாறுச்சா, வெளிச்சம் வந்துச்சா? எங்களுக்கு ஒழுங்கு பொறுத்த பிடிக்காது பாஸ்டர். பிடிக்காது உனக்கு, ஏன்னா உனக்கு இருள் பிடிக்கும். ஆமென். என்ன பிடிக்கும்? இருள் பிடிக்கும். இருள் தான் பிடிக்கும், ஒழுங்கு பிடிக்காது. சாத்தான் கம்ப்ளீட்டாக வெளியே போச்சுன்னா, வெளிச்சமாக ஒழுங்கும் வந்துச்சுன்னா இயேசு போதுமே. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடுக்கு எழுந்தவரே, மனுஷனை கைவிட்டாலும் ஆகாதவனை தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே. எப்போ மனுஷன் உண்மையாக சொல்லுவானா, அந்த இருள் போயிடுச்சு, வெறுமை போயிடுச்சு, ஒழுங்கின்மை போயிடுச்சு, இயேசு போதுமே. அது வரைக்கும் இன்னும் சரியான முழு வேக்காடு கிறிஸ்தவம் இல்லை. ஆமீன். அரை வேக்காடு சோறு வடிப்பாங்க. சில வேலை 10 நிமிஷத்தில் வேக வச்சு டக்குன்னு மடித்து கொடுத்துருவாங்க. பல்லப்பட்டு நறுக்குப்படும். சரி, மீட்டம்மாவை திட்ட முடியாது, திட்டினா கோச்சிக்கும். என்ன பண்ணுறான்? நல்லா இருக்குது செல்லம், அப்படி தான் சாப்பிட்ணும். என்ன பண்ணுறது? சாப்பிட்டு வயிற்று வலி வரும். உண்டால் வயிற்று வலி சொல்லக்கூடாது. என் வயிற்று வலி நான் சகிச்சு தான் ஆகணும்.
உங்களுக்கு அப்படி அனுபவம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். யார் வீட்டில் போய் வெளியே சாப்பிட போனால் கூட சாப்பாடை சரி அரைக்குறைய பேக்க வச்சு கொடுத்துருவாங்க. வெளியே வந்து காதில் குசு பேசிப்பாங்க. என்ன பேசிப்பாங்க, என்னத்துக்கு சிரிச்சது, எறும்பு மாடு மாதிரி சமைச்சு கொடுத்தது பேர். அது சாப்பிட்றேன், அக்கா நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்குக்கா, சூப்பராக பண்ணிக்கு. எருமை மாடு எருமை அம்மனு வெளியே பேசுவாங்க. அது கெட்ட புத்தி. எருமை மாடு மாதிரி சமைச்சிருக்கிறார். சோறு வேக வைக்க தெரியுதா? அப்படி யாரும் இல்லையா? நம்மளும் சில எருமை மாடு மாதிரிலாம் பேசியிருக்கோம், ஒத்துக்கணும். முகத்துக்கு முகம் பேசுகிறது தான் ஒழுங்கு. முகத்துக்கு முகம் பேசுதான் வெளிச்சம். ஆண்டவர் ஒரு நாளும் முகத்தை மறைச்சி பேச மாட்டார். முகத்துக்கு முகம் தாவீதுடைய தப்ப முகத்துக்கு முகம் சொன்னார். ஆபிரகாம் செஞ்ச தப்ப முகத்துக்கு முகம் சொன்னார். அந்த எருமம் அடுப்பார், அந்த ஆபிரகாம் எருமம் அடுப்பார், அந்த அந்த தாவீது எருமம் இப்படி செஞ்சால் பாட்டு பின்னாடி போய் பேசலாம். ஆண்டவர் முகத்துக்கு முகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இவைகளெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்னு சொன்னால், ஆவியானவரும் வார்த்தையும் உள்ள வரும்போது கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறார், வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார், மகிமை அடைந்து மறுபட வைக்கிறார். கண்ணாடியில் காண்கிறது போல ஆவியாக இருக்கிற கர்த்தராலே தாமே அந்த மகிமையை கண்டு நாளுக்கு நாள் மறுரூபமாக்கி மகிமை அடைந்து மறுபடுத்துகிற 2 Corinthians 3 வாசிக்கிறோம். அதை வாசிக்க நேரமில்லை, நான் வேகமாக பேசுகிறேன். இறங்குவேன், சிறையிருப்பை மாற்றி அவருக்கு என்ன செய்வேன், நான் இறங்குவேன்னு சொல்கிறார். இவ்வளோ அன்புள்ள தேவன் பாருங்கள். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தேவன் இரக்கமுள்ளவர் என்பதற்கு புலம்பலின் புஸ்தகத்தில் எரேமியாவின் புலம்பல், எரேமியாவுக்கு அடுத்த புஸ்தகம் புலம்பல், சின்ன புஸ்தகம் தான். 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, கம்மா போட்டு அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. கிருபையினால சாகலை, ஆனால் கிருபைக்கு முன்னாடி அப்புறம் என்ன வர சொல்கிறேன்னா இரக்கம். 3 காரியம் இருக்குது: கிருபை, இரக்கம், தயவு. இதில் ஃபஸ்ட்டு கர்த்தர் யூஸ் பண்ணுறது என்னென்னா இரக்கத்தை தான் யூஸ் பண்ணுறார். அந்த இரக்கத்தை யூஸ் பண்ணி என்ன செய்கிறாருன்னா அடிக்கடி கர்த்தருடைய பிள்ளைகளை மன்னிக்கிறார். இரக்கம் வத்தி போச்சு அப்படின்ன பிறகு கர்த்தர் தயவை கட்டுறார். கர்த்தர் தயவையும் காட்டி அதையும் மீறி மனுஷன் போன பிறகு தான் ஏதோ ரட்சித்திட்டேன்ல, கிருபையினால் ரட்சித்தேன்ல, கிருபையை கொண்டு கர்த்தர் நம்மை கொல்லாமல் வச்சுக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இரக்கம் என்பது முடிவில்லாத இரக்கம். அதுதான் சங்கீதக்காரன் 51ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது அப்படி இரக்கங்கள் என்று சொல்லி இரக்கங்களை முன்னிட்டு ஜெபம் பண்ணுறான். 51ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கும்போது தேவனுடைய இரக்கங்களை வச்சு தான் சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். 51ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிக்கும்போது, தேவனே இந்த கிருபையின்படி எனக்கு இரங்கும், மிகுந்த இரக்கம். என்னவா? மிகுந்த இரக்கம். இரக்கம் என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம் சொன்னால், ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு ரெண்டு அதிகாரம் உண்டு. ஒரு மனுஷனுக்கு பாவம் செஞ்சால் தண்டனையை செலுத்தும் அதிகாரம் உண்டு, தண்டனை செலுத்தும் அதிகாரம் உண்டு, தண்டிக்கவும் அதிகாரம் உண்டு. ஆமென். தண்டனை செலுத்தவும் அதிகாரம். ஆனால் உலகத்தில் அப்படி கிடையாது. உலகத்தில் ஒரு மனுஷன் கொலை பண்ணிட்டான்னா எங்கே போவாங்கன்னா ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட், இல்லாவிட்டா கோர்ட்டு. கொலை பண்ணிட்டா டேரெக்டாக அவனை தூக்கு தண்டனை போட முடியாது, கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய்
1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் விசாரிப்பு அது உண்மையான தன்மை எதனால் கொண்டான், எப்படி கொண்டான், ஏன் கொண்டான், ஆலோசி முடித்து வரும்போது 6 வருஷம் ஆகிடும். கடைசியில் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்வார்னா, ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மனுஷனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம், இல்லை ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் என்று ஜுடிஷியரியில் சொல்லுவாங்க. ஆனால் கோர்ட் ஒரு மனுஷன் டைரெக்டாக தூக்கில் போட முடியாது. தண்டனையை சொல்லலாம், இதான் தண்டனை தீர்மானம் பண்ணுற இடம் கோர்ட்டு. ஆனால் தூக்கு தண்டனை போட வேண்டியது யாருன்னா லா அண்ட் ஆர்டர், போலீஸ் டிபார்ட்மெண்ட். தண்டனை சொல்லது தான் கோர்ட்டு செய்ய முடியுமே தவிர தூக்கில் போடுறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் போடணும். விளங்குச்சா? அப்போது உலகத்தின் படி ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் தண்டனையை சொல்லலாம், இந்த தண்டனை கொடுக்கலாம், இந்த ஆயுஷ் காலத்துக்கு மரண தண்டனை கொடுக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லலாமே தவிர கோர்ட்டு டைரெக்டாக என்னை தூக்கில் போட முடியாது, பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. பனிஷ்மெண்ட் சொல்லலாம், ஆர்டர், அது கோர்ட்டு ஆர்டர் கொடுக்கும். ஆனால் எனக்கு கழுத்தில் மாட்டி தூக்கில் போகிறது யார் செய்யணும்னா லா அண்ட் ஆர்டருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க தான் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி பிறகு ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த குறிப்பிட்ட நாளில் தூக்கில் ஏற்றணும். ஸோ ஜுடிஷியரி பனிஷ்மெண்ட்டை சொல்லும், ஆனால் இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்ட்டு ஜட்ஜு சொல்லுவார். ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் அதை நிறைவேற்றணும், எக்ஸிக்யூஷன் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தண்டனை சொல்கிறது ஒருத்தர், தண்டனை நிறைவேற்றது இன்னொரு டிபார்ட்மெண்ட், 2 டிபார்ட்மெண்ட். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர் தண்டனையை தீர்மானிக்கும் அதிகாரம் உண்டு. அவரே ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட்டு, அவரே லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட், அவர் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அவர் தான் ஜட்ஜு. விளங்குச்சா? 2 அதிகாரம். தேவனுக்கு மட்டும்தான் 2 அதிகாரம் இருக்குது. அமெரிக்கா கோர்ட்டில் கூட 2 அதிகாரம் கிடையாது, ஜெர்மனிலையும் அதிகாரம் கிடையாது, ஆப்பிரிக்காவிலையும் அதிகாரம் கிடையாது, அம்பேத்கர் போட்ட சட்ட புக்கில் கூட அந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் தேவனுடைய பரலோக சட்டத்தில் தண்டனை சொல்லவும் அதிகாரம் உண்டு, தண்டனையை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு. ஆமீன். அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக தேவன் நம்ம எப்பயோ நினைச்சுன்னா எப்பயோ போட்டிருப்பாரு. நாம் செய்த தப்பிதங்களுக்கு எப்பயோ போட்டு தள்ளிடணும். ஆனால் போடலை. ஏன் போடலை? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வன் நின்று கொள்ளணும். இம்மட்டுமாய் நாம் கர்த்தர் இதை மன்னிச்சிட்டாரு இல்லை விட்டாரு அப்படி இல்லை, இரக்கத்தினால தப்பிச்சு ஆமீன் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கார். அவருடைய இரக்கங்களால் தான் காப்பாற்றப்பட்டிருக்கோம். போட்டிருந்தா எப்பயோ போட்டிருப்பாரு, போடாமல் போட்டிருக்காருன்னா அதுக்கு பேர் இரக்கம். இல்லையா? 10 வாதியம் இருக்கும், பையன் பரிசு எழுதுறான், குவார்டர்லியில் 0, ஆஃப் இயர்லியில் 0, கண்டிப்பாக ஆனுவல் 0 எடுப்பான்ட்டு எல்லாம் பேசிக்கிறாங்க. அமைதியெல்லாம் இப்படி 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் போட முடியாது பேசிக்கிறாங்க. அப்புறம் இந்த வாதியாருக்கு டீச்சருக்கு 10 பேர் கரெக்ஷன் பண்ணுறாங்க, திருப்பி எண்ணி பார்க்குறாங்க, 0 தான் வருது. அந்த பையனுடைய அம்மா நல்ல பையன், நல்ல அம்மா. அந்த பையனுடைய அப்பா நல்ல ஒரு அப்பா. எவ்வளோ ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, என் பையனை கொஞ்சம் பார்த்துங்க, என் பையனை கொஞ்சம் நல்லா படிக்க வைங்க, வீட்டில் படிக்க மாட்டேறான். எவ்வளோ சொல்லி பார்த்து அந்த தாய் தப்பண்ணி கண்ணீரை பார்த்துட்டு அந்த வாதியாருங்க 10 பேர் கரெக்ஷன் பண்ணும்போது, சே இது என்ன சொன்னால் தத்தி மாதிரி இருக்குது. அந்த அப்பா பார்த்து நல்லவராக இருக்காரு, அந்த அம்மா பார்த்து நல்லவங்களாக இருக்காங்க. பாவம் கொஞ்சம் இறக்கப்பட்டு 10ஆம் கிளாஸ் தூக்கி போட்டுலாம். பாஸ் ஆனதுனால மறுபடியும் 0 வாங்கினதுனால போனப்போ உங்கள் அப்பாவுடைய கண்ணீர், அம்மாவுடைய போடுப்பா மார்க் போட்டுப்பா திப்பா பாவம் போப்பா, அதுதான் இறக்கம். விளங்கலையா? ஃபெயில் பண்ண முடியும். 9ஆம் கிளாஸ் திருப்பி உட்காரத்துக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் சில தாய்மார்கள் தகப்பன்மார்கள் போய் பிரின்ஸ்பாலை பார்த்து அழுகல இறங்காத கடினமான பிரின்ஸ்பால் கூட இறங்கி
தூக்கி போட்டுறான். தேவனை மதிக்காத ஒரு ஜட்ஜ் இருந்தான். லுக்கா 18 அதிகாரம். டெய்லி போய் தொந்தரவு பண்ணி இறங்காத மனுஷனும் கடைசியில் இறக்கம் பாராட்டி அந்த ஏழை விதைக்கு நியாயம் செய்கிறானே ஏசாமி சொன்னார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிற தேவன். நான் இறங்குவேன். இதுவரைக்கும் இறங்கினார், இதுக்கு முன்னாடி இறங்கினார், இப்போதையும் இறங்குகிறார். இரக்கம் என்று சொல்லுது. போனா போது போச்சிட்டு போ, தப்பு செஞ்சான்னா போச்சு போ, தப்பிச்சு போ, திருந்தி வாழ் போ, இனிமேல் சேதப்போ அப்படின்ட்டு நான் மன்னிப்பு கேட்குறோமோ கேட்கலையோ அவராக பார்த்து போனால் போது விட்டுப்போ. அதுக்கு பேர் இறக்கம். அல்லேலூயா. 103 வசனம். இந்த மாதம் தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். வாசிங்க சீக்கிரம். 103 வசனம் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். நாமத்தினான் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது வீட்டில் ஒருத்தராவது ஆண்டவருக்கு நடுங்கி பயந்தா போதும். அந்த ஒரு ஆள் நிமித்தமாக ஒரு ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறதுனால லோத்தை கைப்பிடிச்சி கூப்பிட்டு வந்தார் பாருங்க. ஆமீன். தேவன் தம்முடைய மகா இரக்கத்தினாலே லோத்தையும் உடைய பிள்ளைகளையும் இரக்கத்தினால கூட்டு வந்தார். ஆபிரகாம் போட்ட ஜெபத்தினால, அவன் போட்ட கண்ணீர்னால பாவம் லோத்தையும் மனைவி கைப்பிடிச்சு தூக்கிட்டு இருந்தா கொழுப்பு மாறல. ஆமீன். என்ன கொழுப்பு? பின்னிட்டு பாராது, ஓடிப்போ, ஜீவத்தப்போ ஓடிப்போ, கைப்பிடிச்சு கூட்டு வரேன், என் தூதனை அனுப்பி கூட்டுறேன். தூதனையே வீட்டுக்கு விசிட்டிங் பண்ணி தூதனையே வாசலுக்குள்ளே அனுப்பி அந்த லோத்தையும் பிள்ளையை கொல்ல வந்தவங்களை கண்ணை குருடாக்கி அன்பாக இறக்கம் பாராட்டி அவன் கைகளை பிடிச்சிட்டு பத்திரமா கூட்டு வந்தோம். நான் ஒரு வாட்டி பார்ப்பேன், நான் ஒரு வாட்டி அவன் ஊரை பார்ப்பேன், நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன், நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன், நான் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன்ட்டு கொழுப்பு பிடிச்சவ. என்ன பேர் அதுக்கு? லோத்து மனைவிக்கு என்னது? கொழுப்பு பிடிச்சவ. தேவனுடைய இரக்கத்தை நம்ம தூக்கி வீசுவோமானால் நான் ஒரு கொழுப்பு பிடிச்சவன். தேவனுடைய இரக்கத்தை தூக்கி வீசுவோமானா போனால் போதும் 10 கிளாஸ் தூக்கி போட்டு இன்னும் 9 கிளாஸ்ல இருக்கிறேன்னா அது கொழுப்பு தானே. அது வாய்க்கொழுப்பு, மண்டை கொழுப்பு, என்ன வேணா சொல்லியோ. போனால் போதுன்னு கர்த்தர் ரட்சித்து தூக்கி கொண்டு வந்து அந்த சோதாமை விட்டு அப்படி காப்பாற்றி கை பிடிச்சி, பாப்பா இவங்க ஆபிரகாம் அழுதான், அவனுக்காக காப்பாற்றினேன், வா வெளியே வா, பத்திரமா ஓடிப்போ, ஜீவனத்தப்போ ஓடிப்போ, மலை ஓடு. ஆண்டவரே நான் ஒரு புது பிரசங்கம் கொண்டு வந்துருக்கேன், எனக்கு வெளிப்பாடு கிடச்சிக்குது, ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்துருக்காரு எனக்கு. ஆண்டவருக்கு ஒரு பிரசங்கத்தை போடுறான். ஆண்டவர் இது பக்கத்தில் ஒருவருக்கு என் ஜிபிஎஸில், என் நேவிகேஷனில், என் கூகுள் மேப்பில் சுந்தர் பிச்சை சொன்னார். என்ன சொன்னார்? சுந்தர் பிச்சை ஏஐயில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பக்கத்தில் சோவார்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் சின்னதாக ஊர். இந்த பக்கம் குளம், அந்த பக்கம் ஏரி, அந்த பக்கம் குட்டை, இந்த பக்கம் காவா, அந்த பக்கம் மேலே மலை. ஆஹா, ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மாதிரி ஊர் ஒன்று இருக்குதுன்னு கர்த்தர் காட்டினார். ஆவியானவர் பேசினார். ஓஹோ, ஆவியானவர் பேசினார். எங்களுக்கு பாஸ்டர்லாம் தேவையில்லை, ஆவியானவர் பேசிட்டார். எங்களுக்கு பாஸ்டர் தேவையில்லை. தூதனை பார்த்து, நீ பாஸ்டர் இல்லைப்பா, நீ வேணாம்ப்பா, ஆண்டவர் இன்றைக்கி சோவாரை கட்டிட்டாரு, கையை விட்டுரு, கொஞ்சம் திரும்பி பார்க்குறேன். வாய்க்குழுப்பில் இப்படி திரும்பி பார்த்தா பாருங்க, அவ செம பொம்பளை. அது அப்படி திரும்பி பார்த்தா பாருங்க, அந்த ஒரு பார்வை தான். இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளை அங்கே நிற்குது. யார் அந்த பொம்பளை? திருமதி லோத். செல்வியில் திருமதி லோத். செல்வி லோத் இல்லை, செல்வமாய் வாழ்ந்த லோத் அல்ல, திருமதி லோத். மகா கொழுப்புள்ள லோத். உப்புத்தூணா மாறி நிற்கிது. ராவியா புதிய ஏற்பாட்டில் எழுதும்போது சொல்கிறாரு, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்,
நாம் இரக்கத்தை பெற்றும் கூட அந்த இரக்கத்துடைய மேன்மை மறந்துட்டோம். ஆனால் தேவன் நம்மளை கைவிடலை, இல்லை கைவிடலை. ஆண்டவர் ரட்சித்து ரத்தத்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ணிட்டதுனால கைவிட முடியாமல் அவர் தடுமாறுறாரு. நம்ம வாய்க்கொழுப்பை காட்டிகிட்டே இருக்கிறோம். நம்ம கை முடுக்கியும் வாய்க்கொழுப்பையும் மூளை கொழுப்பையும் காட்டிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், ஈழிய பொறுமையாக இருக்கிறார். அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நம்ம இது வரைக்கும் வச்சிருக்குது. நான் வாய்க்கொழுப்பாக பேசிட்டேனே, ஆண்டவர் ஒன்றும் செய்யலை. பேசிட்டே இரு, கொழுப்புலேயே ஆடு. நினச்சி கூட பார்க்கல. சோதம் குமரன் கொஞ்சம் பற்றி எரியுது. எப்படி எரிஞ்சுதோ? லோத்துடைய மனைவி தூணான லோத்துடைய பிள்ளைகள் சொந்த தகப்பனுக்கு மதுபானத்தை கொடுத்து இந்த 2 பிள்ளைகளோட பிசாசு சொல்கிறான், இந்த பாரு நம்ம 2 பேருக்கும் இனிமேல் கல்யாணம் ஆகாது, அந்த ஊருக்கு வந்துட்டோம். ஏன் அப்பா இந்த ஊர் இது ஒரு வனாந்தரம், இந்த சோவாறு, இதில் மாப்பிள்ளை கிடையாது, ஆம்பளைங்க இல்லை, ஊரே காலியாக இருக்குது. இவர் இங்கே இப்போ அப்பா இங்கே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. அப்பா போய் மாப்பிள்ளை ஆக்கிட்டாளுங்க. அம்மாவுக்கு ஒரு கொழுப்புனா பிள்ளைகளுக்கு அதுக்கு மேலே கொழுப்பு. ஐயோ, அதெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. ஆதிகம் 19ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம் பச்சையாக போட்டிருக்கிற ஆண்டவர். அந்த வாய் கொழுப்பு, அந்த கொழுப்புனால லோத்துடைய குடும்பம் பூமியில் இராதபடிக்கு அழிஞ்சு போச்சு. அந்த பெத்த பிள்ளைங்க மோவாபியர், அம்மோனியர் 2 சந்ததி உண்டாச்சு. 2 விரியன் பாம்பின் குட்டி பிறந்துச்சு. அந்த விரியன் பாம்பாய 2 பிள்ளைகளுக்கு அப்பா மூலமாக கற்பந்தரிச்சு மோவாபியர்ன்ற ஒரு விரியன் பாம்பின் குட்டி, இன்னொரு விரியன் பாம்பின் குட்டி, 2 பிள்ளைகள் பிறந்துச்சு. லோத்தும் பிள்ளைகளும் சேர்ந்தாலும் அந்த லோத்துக்கு பிறந்த பேர பிள்ளைகள் அந்த மோவாபியர் அம்மோனியர் பிற்காலத்தில் எசேக்கியா ராஜாவுடைய நாட்களில், தாவீதின் நாட்களில் யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு ஆபிரகாமுடைய சந்ததிகளுமாக யுத்தம் பண்ண வந்த கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, இஸ்ரவேலுக்கு இடுப்பில் ஆணி சொல்லுகிற மோசமான சந்ததி தான் லோத்து பெற்றான். தேவனுடைய இரக்கத்தை நாம் தூக்கி வீசினால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிறது மற்றவங்களை குத்துற மாதிரி, மற்றவங்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி மோவாபியர் அம்மோனியருடைய சந்ததி நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினால்தான் தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக ஆண்டோடைய இரக்கத்தை முன்னிட்டு, ஆண்டவர் கைப்பிடிச்சு நம்மை அழைத்தாரே, தாயின் கப்பத்தை தெரிந்திருத்தாருன்ட்டு அந்த இரக்கத்தை நினைச்சு நாம் செய்த தப்பிதங்களின்படி கர்த்தர் நம்மை தண்டிக்கவில்லையே, கர்த்தர் மன்னித்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரே, அந்த இரக்கத்தை நினைச்சாவது நான் வாய் கொழுப்பு ஆகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். வாய் கொழுப்புலவே மாட்டினோன்னா நம்முடைய சந்ததியில் 2 விரியன் பாம்பை குட்டி மாதிரி ஆகிடும். ஆமேன், ஆமேன். அது ஆவிக்குரிய காரியத்தில் நான் ஆவியில் பேசுகிறேன், நீங்கள் மாம்சத்தில் எடுத்துக்கொள்ளாதீங்க. 2 விரியன் பாம்பை குட்டியாக மாறிடுச்சுன்னா அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கண்களின் நிச்சயம், மாம்சத்தை நிச்சயம் உள்ளத்தில் பிறந்துச்சுன்னா அது நம்மை அழிக்கும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தை கொள்ளும், நம்மை வெறுமையாக்கிடும், ஒழுங்குமுறையாக்கிடும், நம்ம இருட்டாக்கிடும். ஏன் ஜெபிக்க முடியல, ஏன் வேதத்தை வாசிக்க முடியல, எங்கேயும் அறியாமல் வாய் கொழுப்பு வந்துச்சு. இப்போ தூண் நிற்கிது. லோத்து மனைவியை கொஞ்சம் பேசு, கொஞ்சம் வாய் தர, அது எப்படி பேசணும்? தூண் எப்படி பேசணும்? உப்பு தூண் எப்படி பேசணும்? சோத்திரம் வரல. அங்கே தான் காட்டக்கூடியது பாம்பு போகுது, புசு புசுன்னு போகுது, அந்த கேட்குது. லோத்து மூக்குலேருந்து வாய்ஸும் வரல, நாக்கும் வாய்ஸில், மூக்கும் வாய்ஸில். அது உப்பு தூண். ஆராதனையில் நாம் தேவ சமூகத்தில் எப்படி அசைகிறோம் என்பதை
தேவனுடைய இரக்கங்களை நீங்கள் முன்னிட்டு கெஞ்சணும். ஆண்டவரே இரக்கம் எனக்கு வேணும்னா என் வாய் கொழுப்பெல்லாம் எடுத்து போட்டுருங்க, என் வாய் கொழுப்பு எடுத்துருங்கப்பா. என் மனதில் கொழுப்பு பிடிச்சோன்னா கொழுப்பு பிடிச்சின்னு ஆட மாட்டேன் ஆண்டவரே, என் வாய் கொழுப்பு எடுத்து போடுங்க. எல்லா விதமான கொழுப்பான பெருமையான எண்ணங்களை எடுத்து போட்டு என் காலில் விழுந்து உட்காந்துக்கிறேன், அமர்ந்துருக்கிறேன், உன் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன். நீ ராஜாவாக இரு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடும் ஆண்டவரே, எனக்கு இறங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எனக்கு பெருமை வேண்டாம், எனக்கு தாழ்மை வேணும்பா வேணும்பா. அப்போ தேவன் மிகுந்த இரக்கங்களாலே தாவீதுக்கு இறங்கினவர் நமக்கு இறங்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 49ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் வாசிங்க. 5 மினிட்ஸில் முடிக்க போகிறேன், வாசிங்க. நான் இரக்கத்தை மட்டும் தான் பேசுகிறேன். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமான தயவையும் கிருபையும் பற்றி பேசுகிறேன், டைம் இல்லை. வாசிங்க. 49ஆம் சங்கீதம் 15ஆம் ஏசாயா 49:15. தாய் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், ஸ்திரீயானவள் கற்பத்தின் பிள்ளை அப்படின்னா அம்மா பெற்ற தாய் தான் ஸ்திரீன்னு போட்டிருக்குது. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அந்த சொந்த பெற்ற தாயே மறந்தாலும், சிலவேளை தாய் கூட மறக்கும், தாய் கூட மறக்க வேண்டிய சூழ்நிலை வரும். டிபித்தை விட்டு வெளியே வந்தோடனே எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, டிபியத்தில் உன்னை பலிபீடத்தில் வச்சுட்டேன், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, போயிடு வெளியே. தாய் கூட பெத்த பிள்ளையை மறக்க வேண்டிய காலங்கள் உண்டு பைபிளில். யாக்கோபு வளர்ந்து வரும்போது ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே அம்மாவும் அப்பாவும் மறந்தாங்களா இல்லையா? போயிடு, வீட்டில் போயிடு. சீரியாவுக்கு லாபான் வீட்டுக்கு போக தோத்திட்டாங்களா இல்லையா? பெத்த தாய் கூட தூக்கி போட்டுரும். நம்ம என்ன நினைக்கிறோம், அதே சமயத்தில் நான் ஊடி செஞ்சு எங்கள் அம்மா கைவிடாது, அப்பா கைவிட மாட்டேன், அதெல்லாம் சும்மாங்க. குழந்தை பிறந்து வளர்ந்து ஒரு ஆள் ஆக்கிறதுக்கு தான் அம்மா தடவி கொடுக்கும். அப்புறம் எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டு இன்னும் உனக்கு பால் ஊற்றி தடவி விட கொடுப்பாங்களா? போட, அப்படி தான் சொல்லும். அப்படி எல்லாத்தையும் சாகிற வரைக்கும் அப்படி தான் பண்ணணும்னா நம்முடைய தாத்தா கூட உயிரோடு இருந்தால் தான் நமக்கு தடவி கொடுக்க முடியும். தாத்தா உயிரோடு இருந்தால் இந்த பூமியில் இடம் பார்த்துமா? எல்லாருக்கும் ஆசை, எங்கள் அப்பா எங்கள் அம்மா தாத்தா 300 வருஷம் வாழணும் ஆண்டவரே, சந்தோஷம். இருக்கிறவங்களுக்கு இடமில்ல, 1 இன்ச் இடம் வாங்க முடியாமல் போகுது பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம். தாத்தாவரை கூப்பிடு, எழும்பி வா, சுடுகாட்டோடு எழும்பி வா, உள்ளக்க தாத்தா பாட்டி பூட்டைன் வெளியே வா. இருக்கிறவங்க ஒரு 1/2 இன்ச்சு கிரவுண்டு வாங்க முடியாமல் சென்னையில் கஷ்டப்படுற தாத்தாலாம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? டேய், நான் வாங்கி வச்ச சொத்துரா, அதில் பாதி எனக்கு கொடுறா தாத்தாடா அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? தேவன் மரணம்னு ஏற்படுத்தின காரணம், பூமி அதிகமாக பெருகின பிறகு வாய் கொழுப்பில் பிள்ளைகளுக்கு கொடுக்குற சாப்பாடு கூட தாத்தா பிடிங்கி சாப்பிட்ருவான்ட்டு ஆண்டவருக்கு தெரியும். ஹலோ, தாத்தா தானே, தாத்தாக்கு போடலாம். பூட்டை நினச்சேன், பூட்டுன்னு போடலாம். பூட்டினுடைய அப்பாவுடைய அப்பா வந்தானா என்ன பண்ணுவீங்க? ஏய், நான் பூட்டினுடைய அப்பாடா, உங்கள் அப்பா தாத்தா ஒரு கை சோறு எல்லாரும் கை சோறு பண்ணி நீங்கள் உங்கள் வயிற்றுக்கு என்ன இருக்காது? சுத்தம் காதி. கோடி கணக்காக போட்டாலும் தாத்தா பிள்ளைங்க சாப்பாடு போட முடியாது. தேவன் ஞானம் உள்ளவர், அவருக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோன்னு இந்த வயசான பிறகு அவங்கள பூமியிலேருந்து எடுத்தா சீட்டை காலி பண்ணதான் அடுத்தவன் பொழைப்பான்ட்டு கர்த்தர் அறிவார். அதுதான் தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறப்பாங்க, மரணம் ஏற்படலாம், அசம்பாவிதம் ஏற்படலாம், அவங்களால் தான் வாழ முடியும். சொல்லாத, நான் உன்னை வாழ வைக்கிற தெய்வம். தேவன் நம்மை வாழ வைக்கிறவர். நீ தள்ளப்பட்டாலும் வாழ வைக்கிறவர்.
உன்னை தாயின் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் கைவிடாதவர். ஸ்திரீ தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாதகனை மறப்பாள். அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அது தேவனுடைய இரக்கம். யாக்கோவுக்கு இரக்கம் காட்டி ஏணி வேற போட்டு அவங்க கூட பேசி, அம்மா விட்டாங்களாடா, அப்பா விட்டாங்களாடா, கவலைப்படாதடா, ஏணி போடுறேன்டா, பிடிச்சிக்கோடா, கையை பிடிச்சிக்கிறேன்டா, துணி நிற்கிறேன்டா, பத்திரமா வருவேன்டா, கூட்டம் சேப்பண்டா, கவலைப்படாதடா சொன்னாரா? யாக்கோபை கைவிட்டாரா? யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலாம். அல்லேலூயா. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். நாம் என்ன அறிக்கை செய்யணும்? அறிக்கை செய்ய வேண்டிய சில காரியங்களை அறிக்கை செய்தால் கர்த்தர் நமக்கு ரொம்ப இறங்குவார். உன்னத நீதிமொழிகள் புஸ்தகம் 28:13. சில காரியங்களை அறிக்கை செய்யணும். நமக்குள் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறார்ப்ப சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்துவிடத்தை எல்லா பாவங்களும் நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். அது நீதிமொழிகள் சாலமோனே எழுதுறார். ரொம்ப உதப்பட்டு அடிப்பட்டு பாவம் செஞ்சு மாட்டிக்கிட்டு கடைசியில் அவரே உணர்ந்து எழுதுறார், ஐயோ நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். அதனால் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவையில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறங்குவேன். யாருக்கு இறங்குவார்? அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு இரக்கம் பாராட்டுகிறது. இந்த வாழ்க்கையில் குறைகள் குற்றங்கள் வரும்போதெல்லாம் நீ வீட்டில் உட்காந்து ஜெபிச்சா சரி, உட்காந்து ஜெபிச்சா சரி, சபைக்கு வந்தாலும் சரி, அறிக்கை செய்து விட்டுட்டே இருந்தீன்னா உனக்கு இரக்கம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். தாவீதுக்கு அருளின மாறாத கிருபை உன்னுடைய வாழ்க்கையில் மே மாதம் இரக்கத்தையுமே இரக்கம் பெருக வேண்டுமானா நீ நடக்கும்போது உட்கார மணி ஆண்டவரே கழுவுமாண்டவரே கழுவுமான்னு சொல்லிட்டேரு. குளிக்கும் போது கூட மணி ஆண்டவரே சொல்லிட்டேரு, கழுவுமாண்டவரே சொல்லிட்டேரு. சோறு சாப்பிடும்போது சோத்திராண்டவர், மணி ஆண்டவர், மணி ஆண்டவர், கழுவாண்டவர் சொல்லிட்டேரு. என்னை கழுவும், என்னை கழுவும், என்னை மென்மையாக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும் சொல்லிட்டேரு. ராத்திரி பகல எந்திரிக்கும் போது, பாத்ரூம் போகும்போது, ரெஸ்ட் ரூம் போகும்போது, வரும்போது சொல்லு. அதே உன் வார்த்தையாக இருக்கட்டும். இரக்கங்களுக்கு கெஞ்சுகிறேன், இரக்கங்களுக்கு கெஞ்சுகிறேன், என்னை மன்னி ஆண்டவரே, என்னை கழுவுமாண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே அப்படி சொல்லியிருந்தா வாய் கொழுப்பெல்லாம் போய் இரக்கத்தினால் நிரப்புவார். ஏன் நம்முடைய இரக்கம் கிடைக்கல? வாய்க்கொழுப்பு போச்சுன்னா இரக்கம் உண்டாயிடும். ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. எவ்வளோங்க அடைப்பு இருக்குது? 97%. எப்படிங்க 97%? எங்கள் வீட்டுக்கு வரங்க எப்படிங்க 97%? இல்லைங்க கிடிச்சு ஓப்பன் ஆஞ்சியோ பண்ணால் போகாது. ஏங்க எப்படிங்க வந்துச்சு? நாங்கள் என்னங்க பண்ணுறது? ஸ்கேனிங்கில் சொல்லுது ஹார்ட்டில் போகிற வாழ்வில், உள்ளே போகிற வாழ்வில், வெளியே போகிற வாழ்வு சேர்த்து வாழ்வழிக்க முடியாதபடி வாழ்வில் 97% கொழுப்பு என்ன பண்ணிச்சு? சேர்ந்துக்குச்சு. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் தான். நீ அவங்க வீட்டுக்கு கொழுப்பு கொடுத்த, நீ கொழுப்பும் கொடுக்கல, நீ ஒன்றும் கொழுப்பு வாங்கி கொடுக்கல, பத்திரமா தான் பார்த்துக்கிட்டேன், பத்திரமா தான் கருப்பு டீ கொடுத்தேன், பால் ஊற்றி காப்பி கொடுக்கல. ஆனால் 97% கொழுப்பு வந்துச்சே. அது வந்துச்சு. ஏன் வந்துச்சு? பொண்டாட்டிக்கு தெரியாமல் ராத்திரி 2 மணிக்கு ஏஞ்சி பரோட்டா தின்ட்டு வந்தார். உனக்கு தெரியுமா? நீ கொடுத்து கருப்பு காப்பி, நீ கொடுத்து கருப்பு டீ. அவர் உனக்கு தெரியாமல் நடராத்திரி பசிக்குதுன்னு சொல்லி பொண்டாட்டி கிட்ட கொடுக்காதுன்னு சொல்லிவிட்டு அவர் ஏஞ்சி பைக்கு கிளம்பி நேரம் போயிட்டு அங்கே போய் 4 பரோட்டா அதுக்கு சால்னா ஊற்றிட்டு கோர்ன்னு தூங்குறாரு. காலையில் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் கொழுப்பு வந்துச்சு. தண்ணி அடிக்கிறவனுக்கு கொழுப்பு வரும், சிகரெட் பிடிக்கிறவனுக்கு கொழுப்பு வரும், எல்லாம் வரும். அது ஏறிக்கிட்டே வந்துன்னு ஐயோ ஜோமானுக்கு நேற்று ஜோம் பண்ணுறது, கொழுப்பில் ஆடிட்டுன்னு தான் ஜோம் பண்ணுறது. கொழுப்பெல்லாம் தூக்கி போட்டு மண்ணி ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ரோட்டில் தின்ன மாட்டேன், மண்ணிங்க என் வயிற்றுக்காக இப்படி அலைஞ்சா மாதிரி அலைய மாட்டேன்.
நாளைக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வந்துச்சுன்னா எப்படிங்க கொழுப்பு வந்துச்சுப்பா. அது ஏன் கொழுப்பு எடுத்து வந்துச்சு. நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் பாவம் ஒரு கொழுப்பு மாதிரி பாவம் நம்முடைய ஆத்மாவையும் ஆவியும் அடைச்சிரும். ஒரு நாள் ஜெபிக்க சொன்ன சோத்திரம் பண்ணுங்க சோத்ரு அப்படி மூச்சு அடைச்சி சொல்லுவாங்க. ஏன்னா இதில் நிறைய விதமான பாவம் கொழுப்பு சேர்ந்துச்சு. மூளைக்கு கொழுப்பு சேர்ந்துச்சு. சோத்திரம் வராது, அல்லேலூயா வராது, ஆமீன் வராது. இந்த கொழுப்பை நீக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் ஐசியூ பண்ணாது. ஆவியானவர் உள்ள பூந்து கொழுப்பை கரைக்கணும். அந்த கரைக்கிறதுக்கு வாயினால் நீ வாழணும்னு நினச்சினா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இதெல்லாம் கொழுப்பு பிடிச்ச ஆண்டவரன்னு தட்டி சொன்னா கொழுப்பை கிழிச்சிட்டு இறக்கம் காட்டி வாழ வைப்பார். அது ஆத்துமாவில் வந்த கொழுப்பு. ஹார்ட்டில் வந்த கொழுப்பு அப்பளோட கிழிப்பான். ஆனால் ஹார்ட்டில் வந்த கொழுப்பு வந்து அப்பா தான் கிழிக்கணும். அப்பா கிட்ட போனதான் கிழிப்பார். நான் அப்பா கிட்ட போவேன். நான் தான் அப்பா, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரன்னு இருந்திருப்போம். ஹல்லேலூயா. அது ஒன்று. ரெண்டாவது ஓசியா 14:3 சீக்கிரம் வாசிங்க. எதை அறிக்கையிடணும்? யோசியா 14:3 நாம் வாயினால் சில காரியங்கள் அறிக்கையிட்டா இறக்கம் கிடைக்கும்னு சொன்னேன். யோசியா 14:3 வாசிக்கும் போது, அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை, குதிரை மேல் ஏற மாட்டோம், கைகளின் கிரியை பார்த்து எங்கள் தேவரை நீ சொல்ல மாட்டோம், திக்கற்றவன். ஆண்டவரே எனக்கு கை மிடுக்கு இருக்குது, எனக்கு வாய் பேச்சு இருக்குது, நான் குதிரை மேலே வருவேன், நான் இன்னும் வாழ வருவேன், நான் ஃப்ளைட்டில் வருவேன், எனக்கு வாய் பேச்சில் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பான் ஓன் பேசுகிறமே, அப்படிப்பட்டவனுக்கு இறக்கமே கிடைக்காதான். ஆண்டவரே நான் திக்கற்றவன், நான் நாதியற்றவன், எனக்கு இரக்கத்தை கேட்டுக்கிட்ட வந்திருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் எனக்கு அப்பா, நீங்கள் தான் எனக்கு தகப்பேன், நான் ஒரு அனாதைகளின் தேவன் நீர் அல்லவா, நீரே எனக்கு இது நீ யார் சொல்கிறான வாயை திறந்து அவன் இலக்கம் பெறுவான். முதலாவது பாவத்தை மறைக்கிறவன் வாடுவேன் என்ற அறிக்கையிடுகிறவனுக்கு இறக்கம். ரெண்டாவது நீங்கள் இல்லாமல் எனக்கு எல்லாம் இருக்காங்க திரும்ப, எங்கள் மாமா வருவார், எங்கள் தாத்தா வருவார், சித்தப்பா வந்துடுவார், எனக்கு சப்போர்ட்டாக 15 பேர் வந்து நிற்பாங்க, என்ன செய்ய முடியும் நீ ஆய். அதுக்கு ஒரு கொழுப்பு. ஆனால் கடைசியில் உயிர் போகும்போது இவனும் வரமாட்டான், இயேசு தான் வரணும். அதுக்கு அவர் காலில் போய் விழுந்த, ஆண்டவரே நான் நாதியற்றவன் நானேன்னு ஒரு பாட்டு இருக்கு. நாதியற்றவன், நான் திக்கற்றவன், நான் ஒரு அனாதை, நீங்கள் தான் எல்லாம் ஆண்டவர். ஏச பக்கால மோகப்புற தாவீது விழுந்தான். தாவீது பார்த்தாரு, எந்திரி மேலே வா, நான் உனக்கு அப்பா, உனக்கு நான் தகப்பனாக இருப்பேன், நீ எனக்கு பிள்ளையாக இருப்ப. ஆமீன். 2 Corinthians 6 வாசிக்கும்போது, நான் அவர்களுக்கு பிதாவாக இருப்பேன், அவர்கள் குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் வந்து மனுஷனுடைய பலத்தை தேடாத, என் கை எங்களை ரட்சிக்கும்னு சொல்கிறான் பாருங்க. என் கை மிடுக்கு இருக்குது, எனக்கு வாய் மிடுக்கு இருக்குது, எனக்கு ஆள் பலன் இருக்குது. ஒரு கட்சி ஆள் பேசுகிற மாதிரி விசுவாசி பேசக்கூடாது. நீ கட்சி ஆள் சேர்க்கிற மாதிரி ஆள் சேர்க்கக்கூடாது டீ கடையில். அது ரொம்ப தப்பு. நீ அழைத்தவர் இயேசு மட்டும்தான், ரட்சித்தவர் இயேசு மட்டும்தான். என் தாத்தா பாட்டி என்னை ரட்சிக்கவில்லை, எங்கள் அம்மாக்காரி என்னை ரட்சிக்கவில்லை, என் தங்கச்சி ரட்சிக்கவில்லை. தூக்கு மாட்டும் போது வந்தவர் இயேசு. நான் தூக்கு மாட்டி சாகும்போது வந்தவர் எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, என் தங்கச்சி இல்லை, என்னோட வந்தவர் இயேசு. எங்கள் மாமாவும் சித்தப்பாவும் வரலை, தூக்கில் மாட்டி சாக போகிற என்னை ரட்சித்தவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அதனால யார் காலில் போய் விழணும்? இன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மௌலிக போய் எங்கள் அம்மா காலில் விட முடியுமா? முடியாது, கூடாது. அவள் போய் அம்மா காலில் போய் விழுந்தா நான் கொழுப்பு பிடிச்சவன்னு அர்த்தம். எனக்கு அம்மா இருக்காங்கோ, எனக்கு அப்பா இருக்காங்கோ, எனக்கு தாத்தா இருக்காங்கோ. ஆண்டவர் எங்கடா போனார்? ஆண்டவர் காண போயிட்டார். ஆண்டவர் காண போயிட்டாரு.
கர்த்தர் காலில் என்னைக்கு விழுந்து அழுகுறியோ அவர் அனாத, எனக்கு நியாயம் கிடைக்கல, எனக்கு நியாயம் செய்யாண்டுவே. அதில் நான் அனாதெல்லாம் கிடையாது. நான் எனக்கு இந்த பக்கம் ஒரு கை இருக்குது, இந்த பக்கம் கை இருக்குது, முன்னாடி ஒரு கால் இருக்குது, பின்னாடி ஒரு கால் இருக்குது. அப்படி ஓடினா பின்னாடி கால் வந்து முதுகில் அடித்து தான் ஓடும். ஒரு கால் முதுகில் அடிக்கும், ஒரு கால் முன்னாடியும். அதை மிசி லோல் ஓடுற மாதிரி ஓடும். கொழுப்பில் ஓடுது பாரு. ஆண்டு சொல்கிற கொழுப்பில் ஓடுற மாதிரி பேசாத, தாழ்மையாரு. ஆசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை. நாங்கள் எப்படி வருவோமா? நான் வருவோம், வந்தால் எப்படி சும்மா வருவோம்? ஒரு ஆளாக வர மாட்டோம், 10 பேராக வரும். எனக்கு ஆள் பலம் இருக்குது, காட்டுவா, பவர் காட்டுவா. ஏன் பவர் என்ன தெரியுமா? நான் மதுரையில் பிறந்த கண்ணகி தெரியுமா? தூக்கி குதிரை மேலே வருவோம். ஆமென். வசனம் அப்படி சொல்கிறதுனால பேசுகிறேன். அப்புறம் என்னதான் சொன்ன கத்தி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. இப்போ 10 நாளாக உயிரோடு வாழ்கிறேன். நாங்கள் குதிரை மேல் ஏறி வர மாட்டோம். கைகளின் கிரியைகளை பார்த்து, சரி தங்கள் கைகளை பார்த்து, வாங்குகிற சம்பளத்தை பார்த்து, ஏய் என் கையில் சம்பளம் இருக்குடா, 10,000 20,000 சம்பளம், என்னத்துக்குடா ஜபம், எதுக்குடா கோயில், எதுக்குடா சோறு, எதுக்குடா ராபோஜனம், என் கை தான் இருக்குதா தெய்வம். இந்த கை ஒரு தெய்வம், இந்த கை ஒரு தெய்வம். இதில் ஃபைல் எடுக்கிறேன், இதில் பச்சையும் கையெழுத்து போகிறேன். மாத சம்பளம் 50,000 வாங்குறேன். இந்த கை ஒரு தெய்வம். கைகள் தெய்வமாயிடுச்சு. மனுஷர் குதிரைகள் ஆகிட்டாங்க. குதிரை மேலே போய் ஏறி வருவோம். அப்புறம் கை எங்களுக்கு தெய்வமாயிடுச்சு. நாம் அப்படி நம்பி இருந்தோம்மாண்ணா திடீர்னு மேலே போச்சுன்னு என்ன பண்ணுவோம்? நம்மை தாங்குகிறவர் கர்த்தர், போஷிக்கிறவர் கர்த்தர். ரொம்ப ஆடக்கூடாது. எனக்கு அறிவு இருக்குது, அவரையும் நான் சொல்கிறது. என் கை எனக்கு தெய்வம், என் மனசு பட்டது தான் தெய்வம். ஆடாது, ஆடு. ஆனால் ஒரு நாள் வரும்போது மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தான் ஜீவனை நஷ்டப்படுத்தினா லாபம் என்ன? குதிரையை தெய்வமாக்கிடாத. குதிரைக்கு சாவு வரும், கைக்கு சாவு வரும். ஆனால் கர்த்தர் கையிலும் கையை கொடு. என் கை இல்லைப்பா, என் குதிரை இல்லைப்பா, நீங்கள் தான் எனக்கு அப்பா, நீங்கள் தான் தாங்கணும். நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நான் ஆலயத்தில் உட்காந்து அழுகுறேன், நீங்கள் என்னை சுமக்கணும். நீங்கள் எனக்கு அப்பா, நீங்கள் தான் அம்மா. அப்படி சொன்ன திக்கற்றவன் எவன் சொல்கிறான் வாயை திறந்து, அவனுக்கு தேவன் இரக்கம் செய்கிறார். இவனுக்கு தெரியும், போய் பேசிட்டோம்னா கொழுப்பு தான் கூட்டிட்டோம். ஆமேன். கொழுப்பில் ஆடாத தாழ்மையில் வா. அப்புறம் 3வது பாயிண்ட் முடிக்கிறேன், சீக்கிரமாக ஒரு பாயிண்ட் முடிக்கிறேன். 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். விதவைகளுக்கு கர்த்தர் இறங்குறாரு. வீட்டில் போய் வாசிக்கொள்ளுங்க, சீக்கிரமாக வாசிக்க நேரம் இல்லை, எழுதி கொள்ளுங்க. சங்கீதம் 68:5 வாசிக்கும் பொழுது வேகமாக வாசிக்கணும். அது விளக்க மாட்டேன், டைம் இல்லை. பரிசுத்த வாசமாக இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அப்பா, விதவைகள் நியாயம் விசாரிக்கிறவர், விதவைகளுக்கு இரக்கம் காட்டுகிறார். ஒரு விதவை தன்னுடைய கணவன் இழந்து போயிட்டா, அவளையும் அவளுடைய பிள்ளைகளையும், திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளுக்கு அவர் நியாயம் செய்கிறார். தாய் தப்பை இழந்து போன யாரையும் தவறாக கூட பேசிடக்கூடாது. கர்த்தர் நம்ம பழி வாங்கிடுவார். அப்பா அம்மாவா இல்லாத யாராவது ஒருத்தர் பார்த்தா நீ இறக்கம் பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிறது கர்த்தர் மட்டும்தான் சொன்னேன், வேறு யாரும் கிடையாது. யாரையும் சார்ந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவங்க ஒரு தாய் தம்பம் இல்லாத பிள்ளைகளை கொடுமையாக பேசுகிறதோ, வேதனையாக பேசுகிறதோ, துக்கப்படுத்துறதோ செய்வோம்னா தேவன் நமக்கு இறங்க மாட்டார். நம் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகள் படுகிற உபத்திரவத்திலையும் விசாரிக்கணும். அவங்களுக்கு ஆதரவாக பேசணும், அன்பாக பேசணும். அம்மாவையோ அப்பாவையோ இழந்தவங்கள அன்பாக பேசி நடத்தணும். கொடுமைப்படுத்தக்கூடாது, சோறு போடாமல் பண்ணக்கூடாது, சாப்பாடு போடாமல் பண்ண எங்கடா போய் தின்னுக்கப்போ அப்படிலாம் செய்யாதீங்க. அந்த தகப்பனை இழந்த ஒரு பிள்ளையாக இருக்குமானா, அம்மாவை இழந்த பிள்ளையாக இருக்குமானா, நம்ம அப்படி நடத்துவோமானா தேவன் நாம் சாகும்போது அதை அளந்து கொடுத்துருவார் நமக்கு. அல்லேலூயா.
இரக்கம் வேணுமானா இரக்கம் காட்டு. 4வது யாருக்கு தேவன் இரக்கம் பாராட்டுறாரு? யாத்திராமம் 16, யாத்திராமம் 20:16. ஃபாஸ்ட்டாக வாசிங்க. நீங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் பண்ணால் வேகம் போட்டு வாசிக்கணும். ஸ்பார்க் வரணும். யாத்திராமம் 20:16. 20:16 6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும். யாருக்கு இரக்கம் பாராட்டுறேன்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை யார் கை கொள்கிறானோ அவனுக்கு இருக்கும். பிள்ளைகளுக்கு இருக்கும், பேர பிள்ளைகளுக்கு இருக்கும், பேர பிள்ளைகளுக்கு போகிற பிள்ளைகளுக்கு இருக்கும். 1000 சந்ததிகளுக்கு ஒரு மனுஷன் ஒரு வீட்டில் உண்மையாக கற்பனைகளை கை கொண்டு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவானா பல்லாயிரம் பெற்று பல்லாண்டு வாழுங்க என்று கர்த்தர் சொல்கிறார். பல்லாயிரம் பெற்று உலகம் அப்படி சொல்லாது. யாத்திராமம் 20:16, 20:6. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. ஏன் சர்ச்சுக்கு வரும்? ஏசாமிக்கிட்ட அன்பு வச்சதுனால. அன்பு இல்லைன்னா வரமாட்டோம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியும். அன்பு இருந்தால் தான் பைபிள் வாசிப்போம். அன்பு இருந்தால் தான் ஜெபம் பண்ணுவோம். அன்பு இருந்தால் தான் நாம் ஒருத்தர் விசாரிப்போம். அன்பு இல்லைன்னா நம்ம தகரட அபிஷேகம் தான் இருக்கும். ஆமேன். சத்தம் இருக்கும். நான் நெஞ்சுக்குள்ளே என்ன இருக்காது? நரியெல்லாம் ஓடணுன்னு செய்வேன்னா காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பெரிய தகரடை போட்டு மண்டம் அடிச்சு நரியெல்லாம் ஓடிடும். அந்த அபிஷேகம் வேண்டாம். பிசாசெல்லாம் ஓடணுன்னா ஒரு அபிஷேகம் இருக்குது. தேவனுடைய அன்பினால் நிரம்பி அவரை ஆராதனை செய்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் ஒரு தலைமுறையில் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் கிடைக்கும். உன்னை யார் அடித்தா? ஏன் கோயிலுக்கு நீ போய் தான் ஆகணுமா? உன்னை யார் அடித்தான்னு வீட்டில் சண்டை போடாதீங்க. இந்த ஒரு ஆள் வீட்டிலேருந்து சர்ச்சுக்கு போகிறதுனால நீ உயிரோடு இருக்க தெரியுதா? அந்த ஒரு ஆள் சர்ச்சுக்கு போகிறதுனால நீ காப்பாற்றப்படுற தெரியுதா? ஒரு ஆள் பக்தியாக கர்த்தரை நேசிக்கிறதுனால 1000 தலைமுறை காப்பாற்றுறாங்க தெரியுதா? ஒரு ஆபரகம் முட்டியை போட்டானா இல்லையா? ஈசா காப்பாற்றினாரா? யாக்கோபை காப்பாற்றினாரா? யோசிப்பை காப்பாற்றினாரா? யாக்கோபுடைய பிள்ளைகளை காப்பாற்றினாரா? அதுக்கு பிறகு யூதாவை காப்பாற்றினாரா? கித்தியோனை காப்பாற்றினாரா? ராகாபை காப்பாற்றினாரா? காலேபை காப்பாற்றினாரா? மோசையை காப்பாற்றினாரா? இயேசு வரைக்கும் வந்துச்சா இல்லையா? 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் ஓடும் நதி போல. சர்ச்சுக்கு வேஸ்ட்னு பிசாசு சொல்கிறானா? ஏய் வேஸ்ட்டில் பிசாசை பார்த்து சொல்லு, ஏய் சர்ச்சுக்கு நான் வேஸ்ட்டில். இன்னைக்கு போரில் முட்டி நான் மறித்த பிறகும் அடுத்த பையனுக்கு பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைகள் பிறந்து போகுது. 1000 பிள்ளைகள் போகிற வரைக்கும் இரக்கத்தின் நதி பாயும். சும்மா ஒன்று சர்ச்சுக்கு வரல. உலகத்தில் சொல்லுவாங்க, ஆதாயம் இல்லாமல் சாமியார் குட்டையில் இறங்க மாட்டான். ஏன்னா சாமியார் குட்டையில் இறங்கினா 10 கோடி ரூபாய் கோயில் பணம் கிடைக்கும். ஆமீன். நம்ம அந்த மாதிரி உலகப்பரமான ஆதாயத்துக்காக குட்டையில் குதிக்கல, சபையில் குதிக்கலை. என்ன ஆதாயம் தெரியுமா? 1 கோடியோடு முடிஞ்சு போகிற ஆதாயம் இல்லை, 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் பாராட்டுகிறான். இன்னும் ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கர்த்தர்ட்ட இரக்கம் கிடைக்கணும்னா நீ மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டு. நீ மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டினா கர்த்தர்கிட்ட இருந்து உனக்கு நிச்சயமாய் பாவம்
விட்டுருவோம், மன்னிச்சிரும். போனால் போது தெரியாமல் பேசிட்டாங்க, தெரியாமல் சொல்லிட்டாங்க, பாவம் மன்னிச்சிரும், விட்டுட்டு போ. நீ விட்டு போனா கர்த்தருடைய அநேக கர்மங்களை மன்னிச்சு உனக்கு நிச்சயமாய் இரக்கம் பாராட்டுவார். 5 காரியம் சொன்னேன், இறங்குவேன். 5 காரியம் சொன்னேன். யாருக்கு இறங்குவார்? பாவங்களை அறிக்கை செய்கிறவன், விட்டவிடுகிறவனுக்கு இறங்குவேன். 2வது, திக்கற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டி விசாரிக்கும். திக்கற்றவர் பிள்ளைகளுக்கு விதவைகளை விசாரிக்கும் போது கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார். 3வது சங்கீதம் 68:5 ஓசியா 14:3 நான் என் குதிரை என் கை பெருமையில் நிற்காமல் தாழ்மையில் இருக்கும்போது இறக்கம் பாராட்டுறாரு. சங்கீதம் 68:5 விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விசாரிக்கிற இறக்கம். 4வது யாத்திராகமம் 20:14 கட்டளை கைக்கொள்வர்களுக்கு அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்குதாக நடைபெறுகிறது, இறக்கம் கிடைக்கும். 5வது இரக்கமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, இரக்கம் பெறுவாங்க. இறங்குவேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு இறங்குவேன். எரேமியா 33 அதிகாரம் 26 இறங்குவேன். நாம் மற்றவர்களுக்கு இறங்குவது போல தகப்பா நமக்கு இறங்குவார். எல்லாம் கண்களை மூடலாமா? அன்பின் பரலோக பிதாவே, தாழ்த்தி வெறுமையாக்கி முடிய கருத்தில் கொடுக்குறோமையா. இந்த கொடுமையான வெயிலில் கூட ஆண்டவர் இப்படி சமூகத்தில் வந்து வசந்தி கேட்க கர்த்தர் உதவி செய்து கிருபைக்காக சோத்திரம். யாருக்கு இந்த கட்டியோ அம்மையோ மஞ்சக்காமாலையோ வயிற்றால போகிறதோ இந்த மாதம் வரக்கூடாது. கர்த்தர் வல்லமை விலங்கு பெட்டியோடு எழுந்து தாபரசத்துக்குள்ளே எழும்பும்படியாக செபிக்கும். விசேஷமாக யுத்தம் பண்ணுவீராக, ஜெயம் கொடுப்பீராக, நாமத்தை மேம்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கிய காவலும் சமாதானமும் அனைவரோடு சகல பரிசுத்த வாழ்ந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகை மட்டும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஏலுயா ஏலுயா.